இரண்டு மனுஷர் வேலை செய்கின்றனர். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், மற்றவன் கைவிடப்படுகிறான். இரண்டு பெண்கள் இயந்திரம் அரைக்கின்றனர். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள், மற்றவள் கைவிடப்படுகிறாள். இருவரும் ஒரே விதமான வேலையைத்தான் செய்கின்றனர். வெளியே பார்க்கும்போது எவ்வித வித்தியாசமும் இல்லை. ஆனால் ஒருவனிடம் மாய்மலம் இருக்கிறது, ஒருத்தியிடம் மாய்மலம் இருக்கிறது, வேஷம். இதனால் ஒருத்தி கைவிடப்படுகிறாள், ஒருவன் கைவிடப்படுகிறான், மற்றவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். நமக்குள் மாய்மாலம் அந்தரங்கத்தில் தான், வெளிரங்கத்தில் காணப்பட முடியாது. அவ்வளவு தெளிவாக இந்த உதாரணம் விளக்குகிறது. நாம் இயேசுவை பின்பற்றுவதாக வேஷம் போடுகிறோம். இனி நான் இல்லை, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆனால் அது மாய்மலமாக இருக்கிறது. ஒருவனிடம் அது உண்மையாக இருக்கிறது, மற்றவனிடம் போலியாக இருக்கிறது. போலித்தனம் மனுஷர்களை ஏமாற்றலாம், தேவனை ஏமாற்ற முடியாது. ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறான். கிறிஸ்துவினால் வாழ்ந்தால் அவன் அந்தரங்க வாழ்க்கையில் ஜெயம் இருக்கும், பரிசுத்தம் இருக்கும், ஒரு அதிகாரம் இருக்கும், பிசாசின் மேல் ஆளுகை இருக்கும். அவனுடைய தந்திரங்களினால் மேற்கொள்ளப்படாதவனாக இருப்பான். போலியாக வாழ்கிறவனிடம் எதுவுமே இருக்காது. இது மற்ற போதனைகளைப் போலவே செயல்படாத ஒரு போதனையாக அவனுக்குள் இருக்கிறது. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்பது விசுவாசத்தினால்தான் செயல்படும். பலவித வசனங்கள் நாம் விசுவாசிக்கிறோம் என்று எண்ணியும் நமக்குள் செயல்படாமல் இருக்கிறது. காரணம், நம்முடைய விசுவாசம் செயல்படாத விசுவாசம். அதனால் இந்த போலித்தனம் உண்டாகிறது. அதாவது சரியான வார்த்தை, மாய்மாலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உண்மையாக விசுவாசிப்பவனிடம் கவலை இருக்காது, பயம் இருக்காது, மனம் பிரச்சனைகளினாலே அசைவு ஏற்படாது. தெளிவு, எந்த சூழ்நிலையிலும் தேவன் பார்த்து கொள்கிறார் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்கும். எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில் இருந்தாலும் நம் மத்தியில் மாய்மாலம் 50% இருக்கிறது என்று இந்த உதாரணம் காண்பிக்கிறது. 5 கன்னிகைகள் விளக்கு எரிந்தது, 5 கன்னிகைகளுடைய விளக்கு அணைந்து போயிற்று. எப்படி பார்த்தாலும் இயேசு 50% போலியாகவே இருக்கிறார்கள் என்று இதன் மூலம் நமக்கு காண்பிக்கிறார்.